அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் உன்னதமான சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் அஸ்வின் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி ஆகும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த உங்களது லாபாதிபதியான குரு பகவான் பல்வேறான இன்னல்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். குறிப்பாக தேவையற்ற வீண் மருத்துவம் சார்ந்த செலவினங்களும், பிறரை நம்பி கொடுத்த பணம் ஏமாந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், எங்கு சென்றாலும் ஒருவித தோல்வியும் அவமானங்களையும் வழிகளையுமே அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அப்பேற்பட்ட குரு பகவான் இனி பெயர்ச்சியாகி உங்களது ஜென்ம ராசிக்குள் குருச்சந்திர யோக அமைப்பில் மிக வலிமையாக அமரப்போவது உன்னதமான விஷயமாகும். ஏனென்றால் குரு பகவான் உங்களது ஜென்மத்தில் பெயர்ச்சியாகும் பொழுது பலவிதமான முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்துவார். பொதுவாக குரு பகவான் ஜென்மத்தில் வந்தால் பதவி பறிபோகுமோ என்ற ஒரு பயமும் அச்சமும் பலருக்கு இருக்கலாம். ஆனால் குரு பகவான் ஜென்மத்தில் வரும்பொழுது நாம் இருக்கக்கூடிய தொழில்களிலிருந்து அடுத்த உயர்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதன் அடிப்படையில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது நல்ல திருப்பத்தையும் உயர்வையும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும். அதனால் மனரீதியாக இருக்கக்கூடிய போராட்டங்கள், வெறுமைகள் படிப்படியாக விலகி எதிலும் தெளிவுடன் நிதானமாக யோசித்து நல்ல உயர்வுகளையும் வருமானம் ரீதியாக வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய உன்னதமான நல்ல சூழல்கள் உருவாகும். அதனால் மனரீதியாக இருக்கக்கூடிய தெளிவற்ற தன்மைகள் நீங்கி எதிலும் நல்ல முன்னேற்றங்களையும் மேன்மைகளையும் அறுவடை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உருவாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த நெருக்கடிகள், சில ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி குடும்பத்தில் வளர்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உயர்வுகளும் நிச்சயம் நடைபெறும். கல்வி கற்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக பெரும் அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் விரயத்தில் இருந்ததினால் கல்வியில் ஒருவித சுணக்கங்களையும் ஏமாற்றங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு நிச்சயம் நல்ல வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் தரக்கூடிய உன்னதமான சூழல்களை உருவாக்கும். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சிகளும் நினைவுத்திறன் சார்ந்த குறைபாடுகள் நீங்கி நல்ல நினைவுத்திறன்கள் மேன்மையடையக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்புகளும், மறதி குணங்கள் நீங்கி புத்துணர்வுடன் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உங்களுக்கு மேம்படும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்மத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது களத்திரஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவது மிகவும் உன்னதமான சிறப்பாகும். அந்த 7ஆம் இடத்திற்குள் செவ்வாய் சுக்கிரன் வலிமை பெற்று உங்களது பிறப்புகால ஜாதகத்தில் இருந்தால் குரு பகவானுடைய பார்வை மிக பரிபூர்ணமாக பதியும் பொழுது நிச்சயம் திருமணம் தடையற்பட்டு கொண்டே இருந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடும் என்று குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது புத்திரஸ்தானத்தை புத்திர காரகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலிமையாக பார்வையிடுவது உன்னதமான சிறப்பாகும். அதனால் இதுவரை உடல் ரீதியாக சிறு சிறு குறைபாடுகளினால் குழந்தை பிறப்பு சம்பந்தமில்லாமல் தடையற்பட்டு கொண்டிருந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை செல்வம் கிட்டும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய உன்னதமான பெயர்ச்சியானது தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரை சரியாக தொழில் அமையாமல் அடிக்கடி இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகளும், தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகளால் தொழில் ரீதியாக இருந்த தடைக்கற்கள் இனி நிவர்த்தியாகும். தொழிலில் நல்ல ஸ்திரத்தன்மையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் ரீதியாக இருந்த இடைஞ்சல்கள், 3ஆம் நபருடைய குறுக்கீடுகளால் ஏற்பட்ட சில இன்னல்கள் படிப்படியாக விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக பல்வேறான இறக்கங்களையே அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். நல்ல ஆர்டர்களுக்காக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஏதாவது சில பல காரணங்களால் ஆர்டர்கள் கை நழுவி போக வேண்டிய கசப்பான சூழ்நிலைகளும், சுயதொழில் ரீதியாக வருமானங்கள் இல்லாமல் அதிகப்படியான வங்கி வழக்கு சார்ந்த சில சிக்கல்களையும், தேவையற்ற 3ஆம் நபருடைய குறுக்கீடுகளால் பொருளாதார ரீதியாக தொந்தரவுகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நிச்சயம் உருவாகும். மிக விரைவில் தொழிலுக்கு அதிபதியான
சனி பகவானும் உங்களது லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யப்போவது உன்னதமான விசேஷமாகும். அதனால் இதுவரை சுயதொழில் ரீதியாக இருந்த பல்வேறான சிரமங்கள், தொந்தரவுகள் இனி படிப்படியாக விலகி சுயதொழிலில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக மிக வலிமையாக பார்ப்பதினால் இதுவரை பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த இடைஞ்சல்கள், சில தொந்தரவுகள் நீங்கி பூர்வீகத்தினால் நல்ல ஆதாயங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும், நெடுநாட்களாக பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களால் கோர்ட்டு வழக்கு சார்ந்த பிரச்சனையில் உள்ள ரோக நட்சத்திரக்காரர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அருமையான சூழல்கள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். இதனால் பூர்வீகத்தினால் தனலாபங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், திடீர் அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் உருவாகும். அரசுத்துறை வேலையில் பணிபுரியக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசுத்துறை தொழில் ரீதியாக ஒவ்வொரு நாளும் ஒருவித போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்காமல் நாட்களை கடந்திருக்க முடியாது. செய்யாத தவறுகளுக்கு பதவி இழப்பு சார்ந்த தொந்தரவுகளும், வருமானம் சார்ந்தவற்றில் சில பிரச்சனைகளும், ப்ரமோஷன் சார்ந்த சில சிக்கல்களையும் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் இதுவரை அனுபவித்திருக்கலாம். அதுபோன்ற சிக்கல்கள் இனி படிப்படியாக விலகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக வரவேண்டிய சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிக மிக அதிகம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக ஏகப்பட்ட மன துயரங்களையும், வருமானம் சார்ந்தவற்றில் பெரும் இழப்புகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். நம்பி சென்ற தொழில் ஒன்றாக இருக்கும், ஆனால் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வேறாக இருக்கக்கூடிய சூழல்களும், வெளிநாட்டில் வேலை செய்யவே பிடிக்காத அளவிற்கு ஒரு விரக்தியான சூழல்கள் உங்களுக்கு அதிக அளவிற்கு இருந்திருக்கலாம். அது போன்ற இன்னல்கள் இனி நிச்சயம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு வருமானம் சார்ந்த முன்னேற்றங்களும், தொழில் ரீதியாக சம்பள உயர்வு பதவி உயர்வு சார்ந்தவற்றில் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்களும் மிக மிக அதிகம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்கள் இந்த மே மாதத்திற்கு மேல் அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக வங்கி சம்பந்தப்பட்ட துறைகளாகட்டும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போன்ற உணவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களாகட்டும், எது சம்பந்தப்பட்ட அரசுத்துறை ரீதியாக தேர்வுகள் வந்தாலும் கட்டாயம் எழுதுங்கள். அரசுத்துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் உங்களுக்கு ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிக மிக அதிகம். ரோக நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு உடல் உபாதைகளால் அதிகப்படியான தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார். குறிப்பாக அடிக்கடி வயிற்றுப்போக்கு சார்ந்த பிரச்சனைகளும், ஒபிசிட்டி சார்ந்த தொந்தரவுகளும், கொழுப்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளால் மன இறுக்கம் சார்ந்த சில சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அது போன்ற சிக்கல்கள் இனி படிப்படியாக விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பிணிகளும் தொந்தரவுகளும் விலகி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். குறிப்பாக கனவு சார்ந்த தொந்தரவுகளால் ஏகப்பட்ட நிம்மதியற்ற தன்மைகளை அனுபவித்த உங்களுக்கு இனி நெருக்கடியான கனவுகள் நிவர்த்தியாகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், உத்வேகம் தரக்கூடிய மனநிலைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் நெடுநாளாக உடல் பிணிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சில ரோக நட்சத்திரக்காரர்கள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல சூழல்களும் நல்ல மருத்துவருடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக ரோக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சியானது நிச்சயம் உங்களுக்கு புதிய தெளிவையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் வலிமையாக பார்ப்பதினால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள் நிவர்த்தியாகும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உருவாகும். தந்தை பற்றின கவலைகளும் சில மனச்சோர்வுகளும் நீங்கி புத்துணர்வுடன் செயலாற்றக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள மாதத்திற்கு ஒரு முறை, குறிப்பாக அமாவாசை நாளன்று உங்களது குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளையும் பல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உருவாகும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.